இன்னைக்கு நாம ஃபீனிக்ஸ் வீழான்ற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் மகன் நடிச்சு வெளிவர போற படம் தான் ஃபீனிக்ஸ் வீழான். இந்த படத்துக்கான ட்ரீசர் வெளியே வந்திருக்கு. இது என்ன மாதிரி கதையா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஃபீனிக்ஸ் வீழான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை தடவை கொன்னாலும் மீண்டு எழுந்து வந்துகிட்டே இருக்குன்னு தான் இந்த படத்தோட அர்த்தம். இந்த படத்துல சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு கிக் பாக்ஸிங் பிளேயரா தான் இருக்காரு. சூர்யாவோட கழுத்தை பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல ஃபீனிக்ஸ் பறவையோட செயினை தான் போட்டிருப்பாரு. சூர்யா தான் ஃபீனிக்ஸ் வீழான்னு சொல்லிட்டு தெளிவா தெரிய வருது. ஒரு கிக் பாக்ஸர் எப்படி ஜூனியர் ஜெயிலுக்குள்ள போனாரு, ஜூனியர் ஜெயில ஏன் இத்தனை பேர் இவரை கொல்ல துடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க சொல்றேன். ஒரு பெரிய அரசியல்வாதியோட மகனையோ இல்ல ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபரோட மகனையோ இவர் கிக் பாக்ஸிங்ல தோக்கடிச்சிருக்கணும். இப்படி தோக்கடிச்ச காரணத்தினால வில்லன் இந்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஹீரோவை பாத்தீங்கன்னா ஜூனியர் ஜெயில அடைச்சிருக்கணும். ஹீரோவை அடிக்க வரவங்களை இவர் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எத்தனை தடவை விழுந்தாலும் திருப்பி மீண்டு வருன்ற ஃபீனிக்ஸ் பறவை கான்செப்ட் தான் இந்த படத்துல இருக்கு. இது வரைக்கும் அம்மாவையும் குடும்பத்தையும் காமிச்சாங்களே தவிர அப்பாவை இது வரைக்கும் காட்டவே இல்லை. சப்போஸ் அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கிட்டு கூட இவரு ஜூனியர் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அதுக்காக கூட அரசியல்வாதிங்க பழி வாங்கியிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீனிக்ஸ் வீழான்ற படத்தோட கதையை ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லிட்டேன். கதை இந்த மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. நோ, உங்களுக்கு இது வெறும் கேம், எங்களுக்கு இது லைஃப்.